வணக்கம் நண்பர்களே. நாளொரு கதையில் இன்றைய கதை வெற்றி கனி. இது கதை எண் 59. சொல்பவர் எஸ் தண்டாபாணி, பொள்ளாச்சி. அர்ஜுன் யாரம்மா? டிவிக்களிலும் பத்திரிகைகளிலும் கேள்வி கேட்டு சஸ்பென்ஸ் கொடுத்து கடைசியாக விடையையும் அவர்களது வியாபாரத்திற்காக பயன்படுத்தி கொண்டார்கள். அது ஒரு வியாபார உத்தி. உண்மையிலேயே அர்ஜுன் அம்மா யாரு? மகாபாரதம் தெரிந்த குழந்தை சொல்லுமே, அது குந்தி தேவி என்று. ஆம், இன்றைய கதையின் ஹீரோ அர்ஜுனன் தான். மாமுனி துரியோதனன் குடிலது. சிற்றிலும் பசுமையை தவிர வேறென்றும் இல்லை. மலைத்தொடரும் மடுவும் நடுவில் ஆர்ப்பரித்து நுரை பொங்கி ஓடும் நீரும் குளுமையும் பசுமையான மரங்களில் கனி வகைகளும் மான் முயல் போன்ற துடிப்பான மிருகங்களும் குயில்களின் கூவலும் கிளிகளின் கொஞ்சல்களும். அடடா, அங்கு சென்றால் திரும்பி வரவே மனம் வராது. இயற்கை அன்னை தன்னையே மறந்து அனுகிரகித்த பூமி அது. பெரும் படையொன்று நிழலுக்காக ஒதுங்கவல்ல மாபெரும் ஆலமரத்தின் கீழ் துரோணாச்சாரியாரின் குருகுலமானவர்களாகிய பாண்டவ கௌரவர்கள் தங்களது குருவின் வருகைக்காக காத்து கிடந்தனர். அனைவருமே சின்னஞ்சேரார்கள். அரச குமாரர்களாக இருந்தாலும் குருகுல நியதிப்படி அவர்கள் எளிமையான ஆடைகளையே அணிந்திருந்தார்கள். அன்று அவர்களுக்கு வில்வித்தை தேர்வு. இதுவரை குருவிடம் கற்றுக்கொண்ட வில்வித்தையின் திறனை அறியும் தேர்வு அன்று நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அனைவரின் கைகளிலும் வில் அம்புகள். மனதிலே திக். தேர்விலே வென்று குருவிடம் நல்ல பெயர் எடுக்க வேண்டுமே என்ற ஆர்வம். கௌரவ கூட்டம் தனியே கூடியிருந்தது. துரியோதனின் கண்களில் பாண்டவர்களைக் கண்டு ஏக வெறுப்பு. துச்சாதனா, இங்கே வா. அண்ணா. துச்சாதனன் அருகே வந்து துரியோதனின் முகத்தை ஏறிட்டான். இன்று இந்த வில்வித்தை தேர்வில் நான் ஜெயிக்க வேண்டும். அந்த தரித்திரம் பிடித்த அர்ஜுனன் மண்ணை கவ வேண்டும். பஞ்ச பரதேசி பாண்டவர்கள் தோற்று தலைகுனிந்து செல்வதை நான் என் 2 கைகளாலும் கண்டு நான் பரவசம் அடைய வேண்டும். அண்ணா, தாங்களே வெல்வீர்கள். வில் வித்தை மட்டுமல்ல, அனைத்திலுமே சிறந்தவர் துரியோதனனே என்று நமது குருவே என்று கூறப்போகிறார். வாருங்கள். அமைதியாயிரு. குரு வருகிறார். குரு துரோணாச்சாரியார் கம்பீரமாக உருவம் கொண்டவர். சாந்தமான ஆனால் தீர்க்கமான கண்கள். முகத்திலே புன்சிரிப்பு, அழகிய தாடி, கையில் கமண்டலம், பார்த்ததும் வணங்கிட வைக்கும் தெய்வீக தோற்றம். குருவிற்கு சீடர்கள் தங்கள் வணக்கங்களை சிரமப்பட்டதும் குரு அனைவரையுமே சுற்றி பார்த்தார். 5 பேர் குழுவினராக பாண்டவர்கள், 100 பேர் கொண்ட படையினராக கௌரவர்கள். பாண்டவர்களின் முகங்களில் குரு பக்தி, சாந்தம். ஆனால் கௌரவர்களது முகத்திலோ ஒருவித கொடூரமும் வெறியும். சீடர்களே, இத்தனை நாட்கள் நீங்கள் கற்றுக்கொண்ட வில்வித்தையின் திறமையை நான் இப்போது சோதித்து பார்க்கப் போகிறேன். யார் முழுமையாக இதை கற்று முதல் மாணாக்கனாக விளங்குவீர்கள் என்பது இப்போது தெரிந்துவிடும். இந்த ஆலமரக் கிளை ஒன்றில் ஒரு கிளி பொம்மை கட்டப்பட்டுள்ளது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அதன் கண்களை நோக்கி சரியாக அம்பு எய்த வேண்டும். யாருடைய பானம் அதை சாதிக்கிறதோ அவனே வென்றான். துரியோதனா, நீ முன்னால் வா. சர்வ கர்வத்துடன் துரியோதனன் முன்னால் வந்து நின்றான். அர்ஜுனனை பார்த்து ஒரு ஏளன பார்வையில் செலுத்தினான். பதிலுக்கு அர்ஜுனன் முகத்திலோ ஒரு புன்சிரிப்பு. துரியோதனா, இங்கு கவனி. போட்டி பற்றி நான் கூறியதை அறிந்து கொண்டாயா? அறிந்து கொண்டேன் குருவே. மரத்தின் முன்னால் வந்து நின்றான். என்ன தெரிகிறதா? தெரிகிறது. மரம் தெரிகிறது. கிளைகள் தெரிகின்றன. இலைகள் நன்றாக தெரிகின்றன. கிளி அதுவும் தெரிகிறது. சரி, அம்பை எய்து உனது திறமையை காட்டு. துரியோதனன் மிக அலட்சியமாக அனைவரையும் ஒருமுறை பார்த்து அம்பை எய்தான். அந்தோ அது எங்கோ போய் ஒரு ஆளிலையை தைத்து நின்றது. திடுக்கிட்டான் துரியோதனன். தலையை குனிந்தவாறே அங்கிருந்து சென்று தனது கூட்டத்தில் கலந்து விட்டான். குரு ஒவ்வொருவராக அழைத்து பரீட்சித்தார். எவரது அம்பும் கிளியின் கண்ணை நெருங்கவே இல்லை. இறுதியாக அர்ஜுனனின் முறை வந்தது. முன்னே வந்து குருவை பணிவுடன் வணங்கி நின்றான். அர்ஜுனா, விதிமுறைகள் உனக்கு தெரியும் இல்லையா? தெரியும் குருபிரானே. இலக்கை பார்த்தவரே பதிலளித்தான்.
என்னை தெரிகிறதா? தெரியவில்லை குருவே. மரம் தெரியவில்லை. கிளைகள் இல்லை இல்லை தெரியவே இல்லை குருவே. இலைகள் தெரியவில்லை. கிளி அதுவும் தெரியவில்லை. கிளியின் கண்கள் தெளிவாக தெரிகிறது குருதேவா. குருவின் முகத்தில் திருப்தி கலந்த புன்னகை. அம்பை இலக்கை நோக்கி விடு. ஆணை பிறந்ததும் அர்ஜுனனின் வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு எவ்வித தயக்கமுமின்றி விற்றென்று புறப்பட்டு அதன் இலக்கான கிளியின் கண்ணை தாக்கி நின்றது. ஷபாஷ்! துரோணரின் வாயிலிருந்து புறப்பட்ட இந்த வார்த்தை தான் அர்ஜுனனை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தது. ஷபாஷ் அர்ஜுனா, நீயே வென்றாய். நீ நீடூழி வாழ்வாயாக. குரு மனதார வாழ்த்தினார். இத்தனை பேருக்கும் அமையாத வெற்றி அர்ஜுனனுக்கு மட்டும் எவ்வாறு கிட்டியது? அவனது கவனம் இலக்கை விட்டு வேறெங்கும் செல்லவில்லை. இலக்கு ஒன்றே அவனது லட்சியம், வெறி. எனவே வெற்றி கனியை அவனால் பறிக்க முடிந்தது. இதை போன்ற வெற்றி கனிகளை நம்மாலும் பறிக்க முடியும். அதற்கு தேவை ஒரே சிந்தனை. அது இலக்கு 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 மட்டுமே. அதை தவிர வேறொன்றும் இல்லை. துரியோதனனுக்கு வெல்ல வேண்டும் என்ற வெறி இருந்தது. அத்துடன் தன்னால் சாதிக்க முடியும் என்ற ஆணவமும் இருந்தது. ஆனால் அவனது கவனம் பல்வேறு இடங்களுக்கு சிதறிவிட்ட காரணத்தால் வெற்றி அவனது பக்கம் எட்டி பார்க்கவில்லை. சரி, நிகழ்காலத்துக்கு வருவோம். புகை வண்டியில் ஒரு ஊருக்கு செல்கிறோம். அந்த ஊரை ரயில் நடுநிசையில் அடைகிறது. தூங்கிக் கொண்டிருக்கும் நமது உள்ளுணர்வு சரியான நேரத்தில் நம்மை எச்சரிக்கிறது. ஊரை அடையும் நேரம் அல்லது அதற்கு முன்னர் எப்படி விழிப்பு ஏற்படுகிறது? மனம் அந்த இலக்கையே எண்ணிக்கொண்டிருப்பதால் இது சாத்தியமாகிறது. இதை போன்றே வியாபாரம் மற்றும் பிற தொழில்களில் ஈடுபடும் அனைவரது குறிக்கோளும் ஒன்றாக செயல்பட்டால் வெற்றி கனியை நிச்சயம் பறிக்கலாம். இலக்கை வைத்து வெற்றி கனியை பறிக்க தயாராகிவிட்ட உங்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை மற்றும் ஒரு கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.